வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே வந்து குட் நைட்டை மிகப்பெரிய ஹிட் ஆக்குனதுக்கு. ஏன்னா ஒரு ஜென்யூனான இன்டென்ஷனோட ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து நீங்கள் அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணி அந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்து கலெக்ஷனோட வெற்றியும் சரி, அந்த படத்தை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண விதம் தான் இன்றைக்கி இந்த இந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து யுவராஜ் அவர்கள் மாதிரி ஒரு ப்ரொடியூசரும், விநாயக் அவர்கள் மாதிரி ஒரு டைரக்டரும், அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் அண்ட் மணிகண்டன் ஐயாவும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நிறைய பொக்கிஷங்களை கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி லவர் நடக்கிறதுக்கான காரணமும் அந்த படத்தோட வெற்றி என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு வெற்றி படத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல படங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதை கரெக்டாக ரிசீவும் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவராஜ் அவர்கள், இந்த படத்தோட ப்ரொடியூசர் யுவராஜ் அண்ட் மகேஷ் அவர்கள், என்னென்னா நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், என்ன மாதிரி படம் பண்ணணும் ஐயா உங்களுக்கு அப்படின்னா. ஒன்றும் இல்லையா, படம் வந்து ஜென்யூனாக எனக்கு பிடிச்ச படமாக இருக்கணும், எனக்கு ஃபீல் ஆகணும் இந்த படம் வந்து கண்டிப்பாக நான் இந்த கதையை ஏன் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஜென்யூனான ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். அப்புறம் இந்த படம் வந்து டாப் 5 ஃபிலிம் ஆஃப் த இயரில் ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக லவர் அந்த படமாக இருக்கும். ஸோ யா, இந்த படத்தில் அவங்க வந்து நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, வியாஸ் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அண்டு வியாஸ் கேட்ட எதையும் மறுத்தது கிடையாது. அவர் என்னென்னலாம் கேட்டிருக்காரோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஹி ஹாஸ் அ ஒண்டர்ஃபுல் டீம். இவரும் சரி, மகேஷும் சரி, அண்டு விஜய் அவர்கள் இருக்காங்க, அண்டு ஹரீஷ், பாலா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆஸ் அ டீமாக இவங்க ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் காட்டுற இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அண்டு வியாஸ் அஃப்கோர்ஸ். ஸோ வியாஸ் வந்து நான் முதல்ல வியாஸ் வந்து பார்த்தது சைனா விசிறின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலயமா பார்த்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து என்னை வந்து ரொம்ப வியக்க வச்சது. யார் இப்படி ஒரு கதையை பண்ண முடியும், இவ்வளோ யதார்த்தமாக 2 சின்ன பசங்களை வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த டைமில். அப்புறம் பார்த்துட்டு சரி ஓகே பேசுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவரும் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதோட சந்திக்கிறோம். லிவின் ஒரு வெப் சீரிஸ் இருக்குது, ரொமான்டிக் ஸ்கிரிப்ட், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். என்னையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, அந்த சீரீஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அகெயின் ரொம்ப ஜென்யூனான ஒரு ரைட்டிங் இருந்து அது வந்து எந்த இடத்துல ரிலீஸ் ஆனாலும், அது யூடியூப்பில் ரிலீஸ் ஆனாலும் சரி, எங்கே ரிலீஸ் ஆனாலும் சரி, ஆடியன்ஸ் வந்து எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி தான் வந்து லிவின். அந்த லிவின் முடித்ததுக்கப்புறம் வந்து வியாசை வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து கூப்பிட்டு லிவின் மாதிரியே ஒரு படம் பண்ணுங்கள், லிவின் மாதிரியே சீசன் 2 கூட பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. வியாஸ் வந்து எனக்கே தோணுச்சு, வியாஸ் பண்ணிடலாமே, படம் தானே எல்லாருக்கும் ஆசைப்படுறாங்க, பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ வந்து வியாஸ் சொன்னாப்புல, இல்லை தலைவா, இது வந்து நம்ம ஜென்யூனாக எழுதுனதுக்கான வெற்றி, ஓகேங்களா, இந்த வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து உடனே பண்ணி ப்ரொடியூசர்ஸ் கிடச்சிட்டாங்கன்றதை பண்ணிட்டேன்னா அது வந்து நான் என் தொழிலுக்கு பண்ணுற துரோகமாக இருக்கும். திரும்ப ஜென்யூனாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த படம் பண்ணுவேன், அதுதான் லவர். ஸோ இந்த படம் லவர் படம், சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் இந்த படத்தை கடந்து போயிட முடியாது. இந்த படம் பேசாத விஷயங்களே கிடையாது. லவ் பற்றி, அஃப்கோர்ஸ் லவ் பற்றி நிறைய இருக்குது. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் உங்களை காதல் பற்றியும், உங்கள் காதல் பற்றியும், உங்களை காதலிக்கிறவங்களை பற்றியும் நீங்கள் நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். பல பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்களை எல்லாமே வந்து ரொம்ப புரிதலோட இந்த லைஃப்பை எப்படி அணுகிறதுன்ற படம் தான் இது. வெறும் லவ் மட்டும் இல்லாமல் உங்களோட என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸை பற்றியும், உங்களோட அம்மா அப்பா பற்றியும், உங்களோட பேரண்ட்ஸ் கூட உங்களுக்கு இருக்கிற ஈக்குவேஷன் பற்றியும், அண்ட் உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் பற்றியும், லைஃப்பில் நீங்கள் கோ த்ரூ பண்ணுற எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுற படமாக தான் லவர் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வியாஸோட டைரக்ஷன் டீம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம். எனக்கு வியாஸோட காஸ்டிங் மேலே எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கோ அதே மாதிரி வந்து வியாஸோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டைரக்ஷன் டீமை வந்து பார்க்கும்போது அதான் யோசிப்பேன், எப்படி
எல்லாம் தேர்ந்தெடுத்த பொக்கிஷங்களாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா பொதுவாக ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே வந்து சும்மா லைக் இந்த சீனுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருப்பாங்க. ஆனால் ஒரு டைரக்டரோட விஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்க டீமே இருந்து ஒரே பார்வையில் இருந்தால் வியாஸுக்கு என்ன விஷன் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து படத்தில் வந்து வேலை செய்யாம மாதிரி இல்லை, ரசித்து ஒர்க் பண்ணானுங்க. டயர்டே ஆகல. அவ்வளோ ஹெக்டிக்கான ஷூட்டு, அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணாங்க டிரெக்ஷன் டீம். ப்ளீஸ். அண்ட் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா என்னோட நண்பர். இதுக்கு முன்னாடி குறும்படங்கள் டைமில் 2012-10 தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவனோட ஒர்க்கை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனது ரொம்ப அதிகம். அண்ட் ஸ்ரேயாஸ் ஆஸ் அ பர்சனாக நான் இன்ஸ்பயர் ஆனது ரொம்ப அதிகம். ஸ்ரேயாஸ் வந்து ஐ திங்க் ஒரு செல்ஃப் லேர்னிங் அவரே கற்றுக்கிட்டு அண்ட் அவரோட இன்ட்ரெஸ்ட்னால ஸ்ட்ரேஸ் எப்போ போனாலும் ரூமில் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பார். படிச்சுட்டே இருந்து என்ன அப்டேட் ஆகிருக்கு, என்ன வந்திருக்கு, என்ன புதுசாக எமர்ஜிங்காக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதெல்லாமே வந்து பார்த்து கற்றுக்கிட்டு இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது. இந்த ஸ்கிரிப்டை படித்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனது வந்து ஸ்ரேயாஸ் தான். இவர் உடனே வியாஸ் கேட்டாப்புல இந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணுறாரு, நம்ம படம் பண்ண ஒத்துப்பாரா. எனக்கு வந்து ஷோராக தெரியும் ஸ்ரேயாஸ்க்கு இருக்கிற சென்சிபிலிட்டிஸ்க்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக ஸ்ரேயாஸ்க்கு பிடிக்கும். ஸ்ரேயாஸ் வந்து இதை ரசித்து ஷூட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். படம் வந்து விஷுவல்ஸாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த மாதிரி அவங்க கண்ணு வழியாக நான் வந்து இந்த உலகத்தை பார்க்கணுன்ற மாதிரி ஆசை இருக்குது. ஏன்னா நாங்கள் பார்த்த இடங்களே வந்து அவன் அவ்வளோ அழகாக ஃப்ரேம் வச்சு, இது நம்ம ஃபோனில் எடுத்தாலும் வரமாட்டேங்குது. ஒருவேளை அந்த கேமரா தான் என்ன, அவனோட விஷன் தான். ஸோ ஸ்ரேயாஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கதைக்கு என்ன தேவையோ, ஒவ்வொரு கதைக்கும் என்னென்ன தேவையோ அதை பார்த்து ஷூட் பண்ணுற மாதிரி ஆள் இந்த படத்தில் இட் டிட் இஸ் பெஸ்ட் ஜாப். அண்ட் ஆல்சோ அஃப்கோர்ஸ் எப்படி வியாஸ்க்கு வந்து அவரோட டீம் அமைஞ்சாங்களோ அதே மாதிரி ஸ்ரேயாஸ்க்கு அமைஞ்சது ஜெம் ஆஃப் டீம். லைக் இவங்க வந்து கண்ணிலேயே தான் பேசிப்பாங்க, சத்தமே போட மாட்டாங்க. சும்மா வந்து இப்படி கண்ணு காட்டினாலே போதும், இப்படி காட்டினாலே என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறதே புரியாது. அவங்க எல்லாரும் போய் அப்படியே கரெக்டாக ரைட் ஓகே எல்லாமே ரெடியாக இருக்கும். செட்டில் அவ்வளோ சைலன்ஸ் இருக்கும், ஆனால் ஒர்க் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பப்போ பண்ணீங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வண்டர்ஃபுல் டீம். அண்ட் ஆர்ட் டைரக்டர் ராஜ்கமல், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சீரியஸ்லி. ஏன்னா ரொம்ப ஜென்யூனான ஒரு எஃபர்ட் அவரோட கிராஃப்டில். ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமே வந்து அந்தந்த இடத்துக்கான ஃபீல் அவ்வளோ லைவ்லியாக கொடுக்குதுன்னா அது ராஜ்கமலுக்கும் அதில் பெரிய பங்கு இருக்குது. ஸோ பெரிய ஆளாக வரணும்னு நான் மனசார வேண்டுறேன். அண்ட் நவா, எங்கே இருக்கீங்க நவா? ரொம்ப ரொம்ப நன்றி நவா. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் வந்து வெறும் தாடியோட அழுக்கு சட்டையோட கிழிஞ்ச சட்டையோட காட்டினது வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்படி போஸ்டரில் வந்து ஒரு நல்ல ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு தட். யா. அப்புறம் பரத் அவர்கள், அகெயின் நீங்கள் குட் நைட் கொடுத்த விக்ட்ரிக்கு கிடைச்ச இன்னொரு ஜெம். பரத் வந்து எதுவுமே பேச மாட்டார், ஆனால் வந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லேருந்து முன்னாடி இருப்பாருன்னு சொல்லிட்டு மணி ஐயா சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இந்த படத்துலேயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் எவ்வளோ சுவாரஸ்யமாக பார்க்க முடியுமோ அந்த கிரெடிட் எல்லாமே வந்து அவருக்கு தான் போய் சேரும். நீங்கள் சுவாரஸ்யமாக இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் அவருக்கு தான் போய் சேரும். அண்ட் ஆல்சோ மோகன் ராஜா ஐயா, அவரோட லிரிக்கு நான் பெரிய ஃபேன். ஆக்சுவலாக இவர் தான் எழுதியிருக்காருன்னு தெரியாமல் நிறைய பாடல்களை ரசிச்சிருக்கேன் நான். கனவே பாடல்கள்லாம் நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கேன். அண்டு ரொம்ப அற்புதமான மனிதரும் கூட நேரில் மீட் பண்ணும்போது அவ்வளோ கைண்ட்னஸ் அண்டு இதை நான் தான் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது. லைக் என்ன சொல்கிறது, காட்டிக்கவே மாட்டார். ரொம்ப இயல்பான ஒரு மனுஷன். அவர்கிட்டருந்து இந்த படத்தில் இருக்க எல்லா பாடல் வரிகளுமே எக்ஸ்ட்ராடனரி ஐயா. அகெயின் ரொம்ப ரொம்ப நன்றி. தலைவன் ஷான் ரோல்டான் அவர்கள், ஐயா விழா விநாயகனே. ஃபஸ்ட்டு ஷான் சார் அவரோட வாய்ஸுக்கு வந்து நான் பெரிய ஃபேன். அது ஃபஸ்ட்டு வந்து யாருங்க என்னங்க அந்த வாய்ஸே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை தான் எனக்கு. அப்புறம் பார்த்தா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பண்ண படங்களில் வர மியூசிக்கு, எஸ்பெஷலி வெண்பனி மலரே சாங் ரொம்ப பிடிக்கும் தலைவா எனக்கு. யா. குட் நைட்டில்
போட்ட எல்லா சாங்ஸுமே ஹிட்டு. இந்த படத்துக்கு வந்து அவர் சொல்லிகிட்டே தான் போட்டார், இந்த ஆல்பமை நான் ஹிட்டாக்கியே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடிப்பாங்கன்னால அந்த மாதிரி தான். ஸோ இவர் ரீசெண்டாக அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது அவரோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. அதனால வந்து நானும் வந்து அந்த வீடியோ பார்த்தேன், அவரோட டீமோடு சேர்ந்து கம்போஸ் பண்ணுறது. ஒரு மனுஷன் எவ்வளோ இசையை ரசித்து கம்போஸ் பண்ண முடியும்னா அப்படி ஒரு அற்புதமான மியூசிக்கை கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து நேரில் பார்க்க கிடச்சது எனக்கு அது பாக்கியதை நிஜமாலுமே. அண்ட் இவ்வளோ நல்ல மனசு இல்லைன்னா இவ்வளோ நல்ல மியூசிக் பண்ண முடியாது. அண்ட் கம்மிங் டு மை டீம், என்னோட ஆக்டர்ஸ் டீம், மணி ஐயா அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மணி ஐயா அவர்கள். திரும்ப சொல்கிறேன், ஏன்னா வந்து குட் நைட் படம் இல்லைன்னா இது இவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிருக்குமான்றது வந்து யாரும் மறுக்க முடியாதுன்னெலாம் கிடையாது. ஏன்னா தொடர்ந்து நடித்த சின்ன சின்ன ரோல்லேருந்து எனக்கு அவரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிறைய எழுதும் சுயசரிதம் படத்தில் வந்து அவர் நடிச்சிருந்தார். நான் தெரில, எனக்கு யாரோ ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணாங்க டெக்னீஷியன்ஸ் சொல்லி போயிட்டு நிறைய எழுதும் சுயசரிதம் அவரும் டெல்லி கணேஸ்வரும் நடிச்சிருந்தாங்க. பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸில் வர மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சீன் ஒன்று இருக்கும், ஒரு அழுதுகிட்டே சந்தோஷத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற சீன் ஒன்று. அந்த சீனில் பார்த்துட்டு யாருங்க இந்த ஆக்டர் சூப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் மணிகண்டன் தான் அப்படின்னாங்க. ஓ ஓகே ரைட்டு, படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு, மணிகண்டன் தான் அப்படின்னாங்க. ஓ ஒரு டேரக்டர் ஒரு தான் ஆக்டர் அவர் தானா, சூப்பர் அப்படின்ற மாதிரி. அப்படி தான் அவர் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஐ வாஸ் ரூட்டிங் ஃபார் யூ ஐயா. ஒரு சில படங்களில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் கிடைக்கும்போது எனக்கு வந்து நிஜமாலுமே வருத்தமாக இருக்கும், இவ்வளோ டேலண்டான ஆக்டரை வந்து நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ரோல் கொடுக்குறீங்களே, நான் இன்னும் அவரை முழுசாக பார்க்க ஆசைப்பட்றேன்ட்டு. அப்புறம் நான் வந்து விக்ரம் வேதால பார்க்குறேன், காதலும் கடந்து போகும்ல பார்க்குறேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து காலால பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷம், தலைவர் கூட இருக்காரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிப்படியாக ஏறி ஒவ்வொரு படியும் உழைச்சி முன்னேறி ஒரு மனுஷன் மேலே வந்தால் இந்த ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்றதுக்கான உதாரணம் மணிகண்டன் அவர்கள். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களை மாதிரி ஹீரோக்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏன் தேவை அப்படின்னா வந்து படங்கள் வந்து குட் நைட் பண்ணதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தில் நான் என்ன மாதிரி கதைகள் சொல்லணுன்ற ஒரு அக்கறை இருக்குது. அதுதான் லவர் திரைப்படம். என்ன மாதிரி கதைகளை நான் ஜெயிச்சா நான் என்ன மாதிரி கதைகளை சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு படத்தை எடுத்து இதை வெறும் கரியராக பார்க்காம பிஸ்னஸாக பார்க்காம ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எடுத்து பண்ணுற படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. உங்கள் வெற்றி வந்து எங்கள் எல்லாரோட வெற்றி மாதிரியும் இன்னும் இது மட்டும் கிடையாது, இன்னும் பல மேடைகள் இன்னும் மென்மேலும் வளரணுன்ற ஆசை. அண்ட் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இவ்வளோ ஸ்வீட்டான ஆள் இருக்க முடியாது, அண்ட் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஆள் இருக்க முடியாது, இவ்வளோ நாலேஜ் ஷேரிங்கும் இருக்குது. ஸோ ஒரு 2 நிமிஷம் பிரேக் கிடச்சா போதும், அவ்வளோ நாலேஜ் ஷேர் பண்ணுவார், போரே அடிக்காது அவர் கூட. அது வந்து நம்ம சேனல் மாற்றிட்டே இருக்கலாம், ஜாலியாக பேசுவார், இப்படி பேசுனா அப்படி பேசுவார், அழுகிற சீன் இருக்கும், டப்புன்னு பார்த்தா இங்கே வந்து கலாய்ச்சிட்டு இருப்பார், டப்புன்னு பார்த்தா வந்து போயிட்டு அழுதுட்டு இருப்பார். அது வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான பர்சன். அவர் ஹார்ட் அண்ட் சோலை கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. கண்டிப்பாக அதை டீசரில் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பீங்க, படம் வரும்போது நீங்கள் இன்னும் நேராக பார்ப்பீங்க. அண்ட் கௌரி பிரியா அவர்கள் வந்து லாலா குண்டா பொம்மைகள் படத்தில் பார்த்துருக்கேன், அந்த வெப் சீரிஸ் மாடர்னில் வரும் இல்லையா, அதில் பார்த்துருக்கேன். பார்த்தப்போ வந்து யார் இந்த பொண்ணு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஓகே இது ஒன்று மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தெலுங்குல நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நீங்கள் பண்ண மேட் படம் பார்த்தேன், ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம், நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் ரீசெண்டாக உங்கள் கூட லவரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நேர்லேயே பார்த்தேன். ஸோ ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ரோல்ஸ் வந்து இந்த கதாநாயகனுக்கு இணையாக கதாநாயகிகளுக்கு எழுதப்படுற ரோல்ஸ் வந்து இதுக்கு ஒரு முகம் தேவை, இதுக்கு ஒரு ஆக்டர் தேவை, இது அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா வியாஸ் வந்து இந்நேரத்துக்கு டீமில் இருக்கிற எல்லாருக்கும் பொண்ணு தேட ஆரம்பித்தா ஆளுக்கு ஒரு 5 பொண்ணு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து அலசி தேடி கண்டுபிடிச்சது கௌரி பிரியா. அது வந்து என்ன சொல்கிறதுன்னா கனக்கச்சிதமாக இந்த ரோலுக்கு வந்து பொருந்தினது வந்து நான் கௌரி பிரியா தான் சொல்லுவேன். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த தமிழில் அவங்களே டப்பிங் பேசியிருக்காங்க, அந்த லைன்ஸ் அவங்களே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரோலை புரிஞ்சு ஏற்று நடிக்கிறதுக்கு அகெயின் ஒரு 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 தெளிவு வேணும்.
இந்த ரோலை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அண்ட் இதை புரியறதுக்கு லைஃப் புரிஞ்சிருக்கணும். அது அவங்களுக்கு வந்து இருக்குது. தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுங்கள், பெரிய இடத்துல உங்களை பார்க்கணும். யா அண்ட் ஹரிஷ் ஹரிஷ் கூட இது ஒர்க் பண்ணுறது 2வது ப்ராஜெக்ட். ஆல்ரெடி ரத்த சாட்சின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்து ஹரிஷ் இந்த ரோல் நடிக்கிறாருன்றதுனே ஃபஸ்ட்டு எக்ஸைட் ஆனது நான் தான். ஏன்னா இந்த ரோல் எப்படி ஹரிஷ் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் நான் யோசிச்சே பார்க்கல. எந்த ரோல் கொடுத்தாலும் ஹரிஷ் பண்ணுவாருன்றது மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஆக்டர் தான் ஹரிஷ். அண்ட் பியூட்டிஃபுல் சோல். ஐம் ஸோ பிளஸ்ட் டு ஒர்க் வித் ஹிம் அகைன் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். தொடர்ந்து நல்ல படங்கள், நிறைய படங்கள் பண்ணுங்க. யா அண்ட் ஹரிணி அவர்கள் 3வது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது. யா அகைன் ஹரிணியும் வந்து இது வரைக்கும் 3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். 3த்துலேயுமே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். இந்த ப்ராஜெக்டில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ ஃபன் டு ஒர்க் வித். ரொம்ப நல்ல எனர்ஜி, டவுனே ஆக மாட்டாங்க. இப்படி இருப்பாங்க, யோ லெட்ஸ் கோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நிக்கிலாவை வந்து இந்த கேரக்டருக்கு காஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து இப்போ என்ன விஷயம்னா, நிக்கிலாவோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து ரம்யா. நிக்கிலாவை ரம்யாவுக்கு காஸ்ட் பண்ணாங்களா இல்லை ரம்யாவை நிக்கிலாவுக்கு காஸ்ட் பண்ணாங்களான்னு தெரியாது. எங்களுக்கு கட்டு சொன்னாங்கன்னா எங்களுக்கு புரியவே புரியாது. இவங்க வந்து இப்படி தான் இருக்காங்களா இல்லை இது கேரக்டராக வாழ்ந்துட்டு இருக்காங்களான்றதே புரியாது. நிறைய நேரம் எங்களுக்கே கன்ஃபியூஷன் நடக்கும். அந்த லெவலுக்கு வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரேன். கீதா கைலாஷம் மேம். யா மேம். ஸோ இந்த படத்தில் அந்த அம்மா ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல். எல்லா கதாபாத்திரங்களுமே ரொம்ப முக்கியமான ரோல். நான் பர்சனலாக பார்த்து அந்த அம்மா ரோல், அந்த பையனுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற ஈக்குவேஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரோல். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மேம். ஸோ ஆல்ரெடி நிறைய ப்ராமிசிங்கான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலேயும் வந்து ரொம்ப சிறப்பான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண மேனேஜர் நாகராஜ் சரோட பார்த்தி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் எல்லாருமே வந்து இந்த படம் அகெயின் ஜஸ்ட்டு இது ஒரு படமாக நீங்கள் கடந்து போயிட முடியாது. இந்த படத்தை ஒரு பியூர் இன்டென்ஷனோட கொடுத்துருக்கோம். நீங்கள் குட் நைட்டுக்கு என்ன ஒரு ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்தீங்களோ அதை விட பன்மடங்கு மேலாக கொடுக்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார். இந்த படத்தை நீங்கள் மறுபடியும் எடுத்து ரிசீவ் பண்ணது, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் இன்னும் நிறைய பேர் வெளியே பார்க்கல, பட் ஆனால் பார்த்துட்டு நீங்கள் போட்ட ட்வீட் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அதாவது ரொம்ப ஹோப் கொடுத்துச்சு. அப்பா பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த படம் கலக்க தான் போகுது அப்படின்றது ரொம்ப ஹோப் கொடுத்துச்சு. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Okay, by far Loki, this is one of the ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சினிமாவில் முதல் பாடல் எழுதி அது ரிலீஸ் ஆன மேடையும் இதுதான். நான் வந்து ஒரு 14 வருடம் ஆயிடுச்சு. ஒரு 400-500 பாடல் பக்கமாக எழுதியிருப்பேன். ரொம்ப முக்கியமான மேடை. அது ஏன்னு நான் பேச்சு முடிக்கும்போது சொல்கிறேன். முதல்ல நன்றி சொல்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். குட் நைட்டில் வந்து நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. பத்திரிகையாளர்களுக்கு, யூடியூபர்ஸ், நிறையா எல்லா இடத்துலையுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் பெரிய வெற்றி அப்படிங்கிற ஏதோ ஒரு கண்டென்ட்டில் குட் நைட் பேர் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்காளி பாட்டு வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு டாப் 10 சாங்கில் வந்து ஒரு முக்கியமான பாடல் ஒரு இடத்த கொடுத்து வச்சுருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக அதுக்கப்புறம் வந்து அதில் நான் பணியாற்றின விநாயக்கு பெரிய நன்றி. முதல்ல நான் யுவராஜை பற்றி நான் பேசி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து இப்போ ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு முன்னாடியே போகிற இடத்துல எல்லாத்துலேயும் வந்து என் பேரை வந்து லிரிசிஸ்டுக்காக அவர் வந்து பேர் சொல்லிடுவார். அது நான் யார் சொன்னேன் அப்படின்னா அவர் யுவராஜ் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவர் போஸ்டர் டிசைனும் பண்ணார். அப்படி அங்கேருந்து வந்தவர் தான் இன்றைக்கி ப்ரொடியூசராக நிற்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே மேடையில் தான் வந்து என்னோடய வெற்றி பாடல் நீங்களாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது நானும் உங்களுக்கு தெரியாது. ஈசலில் நம்மான்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. இது என்னோடய பாடல் தான். அதுக்கப்புறம் நான் இந்த ஆடியோ ரிலீஸில் நான் இங்கே இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பிரபு இந்த படத்தோட இயக்குனரை பற்றி நிறையா சொல்லணும். விநாயக்குக்கும் பிரபுக்கும் என்ன ஒரு வேற்றுமை அப்படின்னா, விநாயக் வந்து 4 வார்த்தை பேசுகிற இடத்துல 40 வார்த்தை பேசிடுவார் பழகிட்டா.
ஆனால் பிரபு 40 வார்த்தை பேசுகிற இடத்துல 4 வார்த்தை மட்டும்தான் பேசுவார். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு கம்போசிங்கும் வந்து நாங்கள் பாட்டு முடித்தோடனே ஷாண்டோல்டன் ஐயாவுடைய ஸ்டுடியோ பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது. நாங்கள் வந்து ஒன்று நான் எழுத்துட்டு போயிடுவேன், இல்லைனா அவங்க என்ன எழுத்துட்டு போயிடுவாங்க. அது விநாயக்கும் சரி பிரபுவும் சரி. அங்கே போய் உட்காந்தோன்னா நாங்கள் லவ்வருக்கு ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோன்னா, பிரதர் குட் நைட்டுக்கு கொரட்டேன்னு ஒரு கண்டென்ட் இருந்தது, இப்போ நம்ம படத்துக்கு லவ் அண்ட் சாங்ஸ் தான். ஸோ இதில் நம்ம இன்னும் காம்ப்ரமைஸ், நமக்குள்ளே சண்டை வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணிக்கூடாதுங்கிறது வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாட்டு முடியும் போதும் டீ கடையில் நாங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு பாட்டு முடிஞ்சோடனே ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவார், தலைவா அது முதல்ல விட இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார், இந்த பாட்டை முடிச்சிட்டோம்னு வைங்களேன் அடுத்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸிம்பார், ஆனால் அதுக்கு அடுத்த பாட்டு பயங்கர கஷ்டமாக இருக்கும். இதை இப்படியே சொல்லி 5 பாட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ அவரோட பெரிய இன்புட் நிறையா இருக்குது. அதாவது சில பேர் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும், இல்லை எனக்கு ஸ்பார்க் ஆகலை அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் பிரபுவோட பெரிய குவாலிட்டி என்னென்னா, அவர் யோசிக்கிறத ஸ்டாப் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவார். அது ஒரு பெரிய குவாலிட்டி. அவர் எல்லா இடத்துலையும் இப்படி போகலாமா அப்படி போகலாமா ஏதாவது ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும். விலகாத பாட்டை பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்லணும். அதில் நான் ஒரு சரணத்தில் ஒரு லைன் எழுதிட்டு நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஃபஸ்ட்டு சொல்லாமல் அதுக்கு வேற ஒரு ஆப்ஷன் எழுதினேன். ஏன்னா சில டைரக்டர் ஃபஸ்ட் ஆப்ஷனாக சொன்னால் அதை ஓகே பண்ண மாட்டாங்க. இவர்கிட்ட செகண்ட் ஆப்ஷனாக சொல்லலான்னு நான் செகண்ட் ஆப்ஷன் சொன்னால் அவர் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டார். ஐயோ சரி ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் செகண்ட் ஆப்ஷனே அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னா ஒரு 7 நாள் கழித்து ஐயாவை மீட் பண்ண போகிறோம் ஷானையா ஸ்டுடியோ. அது எப்பயுமே ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் எழுதி அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை பொறுக்கி எடுக்கிற வேலையை வந்து அவர் அற்புதமாக செய்கிற ஒரு ஸ்பெஷல் லிரிக் விஞ்ஞானி எங்கள் ஷாண்டோல்டன் ஐயா. அப்போ நாங்கள் பல்லவி முடிச்சிட்டோம். சரணம் ஆரம்பிக்கும்போது நான் எப்படியா இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்ல மாட்டார் அப்படின்னு திரும்பினா பிரபு சொல்கிறாரு, ஒத்த துளி வீழ்ந்தா போதும் சுட்ட மணல் ஒன்றா சேரும், நெஞ்சத்தோட கண்ணீர் துளி இன்னும் வேணுமா அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணார். நான் டக்குன்னு பிரபுவை பார்க்கும்போது, ஏன் நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும், இதை தான் நான் வேணான்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னாரு. ஏன் இப்போ ஓகே பண்ணேன்னா 10 நாளாக நான் யோசித்தேன், அந்த 7 days யோசித்தேன், அது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. என்னுடைய டேவிட்டில் கனவே கனவே பாடல் கேட்டிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா, கண்கள் ரெண்டும் நீரிலே மீனை போல வாழுதே, கடவுளும் பெண் இதயமும் இருக்குதா அட இல்லையா, அந்த வரிகளுக்கு அப்புறம் இது கண்டிப்பாக இது நோட் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. தேங்க்ஸ் பிரபு, இது உங்களால் தான், நீங்கள் ஓகே பண்ணதுக்கு நன்றி. அதுக்கு சப்போர்ட் பண்ண ஷானையாவுக்கு நன்றி. அப்புறம் ஷானையா பற்றி நான் சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வில் முதல் முறையாக அவருக்கு லவ் படம் அமைஞ்சதுன்னு நான் இந்த படமாக நினைக்கிறேன். கரெக்டுங்களா ஐயா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஷாண்டோல்டன் மோகன்ராஜன் அப்படிங்கிற பேர் அடிக்கடி நான் 2 படத்தில், குட் நைட், இப்போ லவ்வர், அடுத்தடுத்த லவ்வர் வந்து நிறைய படம் இருக்குது நமக்கு. முதல் முறையாக நான் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரும்போது நான் வாங்கின 2 புத்தகத்தில், ஒரு புத்தகம் கலீல் ஜிப்ரானோட தீர்க்கதரிசி, இன்னொரு புத்தகம் சாண்டிலினோட ஜீவநதி. சாண்டிலினோட எள்ளு பேரனா பேரன் அவர் தான் ஷாண்டோல்டன். ரொம்ப எனக்கு பிடிச்ச ரைட்டரோட அது அந்த காலமே தீர்மானிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த காம்போ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அமைச்சது வந்து யுவராஜுக்கு பெரிய பங்கு இருக்குது. யுவராஜ் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எப்பயுமே ஒரு சப்போர்ட், ஃபுல் எமோஷனல் சப்போர்ட். அதுக்கு வந்து ரொம்ப வழித்துணையாக இருந்த மகேஷ் எதாக இருந்தாலுமே வந்து எனக்கு கால் பண்ணுவார், ஆனால் இந்த பாட்டு ரொம்ப பிச்சிட்டீங்க வேற லெவல் அப்படின்னு. தேன் சுடரையில் வந்து எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீயும் தொலைத்தாய், உனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாய் அப்படிங்கிற வரியை ரொம்ப பாராட்டி சொன்னார். எல்லாருக்கும் பிடித்த வரியாகவும் இருந்தது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து முக்கியமாக சொல்லணும்னா மணி ஐயாவும் நானும் வந்து ரொம்ப சந்திச்சுக்க மாட்டோம், ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் பயணித்தோம் நாங்கள் நம்புகிறோம். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து மணி ஐயா ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதெல்லாம் ஒரு டிக்கெட்டில் 2-3 முறை மீட் பண்ணியிருக்கேன் அவரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமல் நான் அவர் ஒரு படத்தில் ரைட்டர் ப்ளஸ் ஆக்டர். நான் அந்த படத்தில் ஒரு ரொம்ப பெரிய ஹிட்டான யாஞ்சின்னு ஒரு படம், அதான் விக்ரம் வேதா. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் நான் குட் நைட்டில் அவருக்கு ஃபுல் சாங் எழுதினேன், இப்போ லவ்வர். ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் ஐயா, நான் உங்கள்கிட்ட நான் இந்த மேடையில் சொல்லிடுறேன், ஷான் ஐயாவுக்கு நீங்கள் ஹேட்ரிக் கொடுத்துட்டீங்க. ஜெய் பீம், குட் நைட், லவ்வர். எனக்கு நீங்கள் ஒரு ஹேட்ரிக்கை கொடுக்கணும்னு நம்புகிறேன். ரொம்ப அது ஹேட்ரிக்காக தான், வாய்ப்புக்காக இல்லை. தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த கண்ணா ரவி, நிக்கிலா வந்து நான் யூடியூப்பில் வந்து பயங்கர ஃபேன். நான் அதை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எடிட்டர் பரத், கேமராமேன் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா சார், ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக நான் இந்த மேடையை ஏன் என்னோடய ஸ்பெஷல் மேடைன்னு சொன்னேன்னா, ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் பாடலாசிரியரை மேடை ஏற்ற மாட்டாங்க.
அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு படத்துக்கு இதே மாதிரி ஒரு 5 பாடல் எழுதிட்டேன். நம்பி நான் வந்து என் ஒய்ஃபையும் பக்கத்து வீட்டு 2 பசங்களையும் கூட்டிகிட்டு போயாச்சு. ஒரு அந்த இதில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. நான் வந்து சும்மா இருந்திருக்கலாம். அந்த பையன் வந்து கேட்குறான்னா வந்து இடம் இருக்குண்ணா உட்காருங்க அப்படின்னோடனே நான் ஒரு நம்பிக்கை இல்லை என்னை ஸ்டேஜில் கூப்பிடுவாங்க பிரதர், நீ இங்கே உட்காந்துரு அப்படின்னோடனே கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் ஸ்டேஜ் ஏறவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அன்றைக்கி என் ஒய்ஃப் ரொம்ப கண் கலங்கிட்டா. அப்போ வந்து ஒரு சபதமாக வைராக்கியமாக ஒன்று சொன்னான், உன்னை ஹானர் பண்ணுற மேடை எப்போ வருதோ, நீ அந்த உயரத்துக்கு நீ எப்போ போறியோ அப்போ தான் உன்னோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னால், அதுதான் என்னோட ஒய்ஃப் பிருந்தா. ரொம்ப என்னைய இந்த நாள் ஒய்ஃப் அன்றைய லவ்வர், நீங்கள் என்னுடைய லவ்வரை நான் இந்த மேடைக்கு அறிமுகப்படுத்துகிறேன். என்னைய மேடை ஏற்றினதுக்கு அவளை நான் மேடை ஏற்றுறேன். ப்ளீஸ் ஒரு 2 minutes ப்ளீஸ். பிருந்தாவா, ரொம்ப நன்றி. முதல்ல என்னோட ஒய்ஃபை இன்வைட் பண்ணது யுவராஜ் தான். யுவராஜ் பிரதருக்கு பெரிய நன்றி பிரதர். நான் அதுக்கப்புறம் தான் நான் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேன். அவங்க வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இது நான் எதிர்பார்க்கல, இந்த ஹானர் இப்படி அமையும்னு. லவ்வர் படத்தில் என்னோட லவ்வரை நான் மேடையில் ஏற்றினது ரொம்ப ஹாப்பியாக நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். Thank you, brother. குருநானக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ பிரதர்.